வணக்கம் அண்டு வெல்கம் பேக். நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் நேற்று வெளியூர் கொஞ்சம் பயணங்கள், அதே மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சியாக போனதுனால என்னால் வீடியோ போட முடியல நண்பர்களே. அதுக்கு முதலாக நான் வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங்கில் இருக்குது, எப்படி வரப்போகுது, என்ன இது அப்படிங்கிறது தெளிவாகவே பார்த்துலாம். நேற்று ரிசல்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 5806, அதாவது 5806க்கு நம்மளுக்கு நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5806 அதுக்கு 4561 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி எப்படி கொண்டு வர போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? அதாவது நேற்று நடந்ததில் என்ன பார்த்தீங்கன்னா 5க்கு 4 இது மைனஸு, பவரு 6க்கு 0 பவரு, 4க்கு 1 பவர் அப்படி சொல்லிட்டு எல்லாமே பவர் நம்பராக வந்திருக்குது. சரி, இப்போ இன்றைக்கி என்ன கணக்கில் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 4501 நம்ம ஒரு நாள் இதில் இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன கணக்கு பண்ணோன்னா, ஓகே இது வேலை இப்போ இப்படி 501 இங்கே இருக்கிறது எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு பண்ணுவோம். ஆனால் இவன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இப்போ விளாண்டுட்ருக்கான் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போனால் உண்மை. ஏன் அப்படின்னா, நேற்று 2 மணிக்கு ரிசல்ட் வந்துச்சு. அந்த 2 மணி ரிசல்ட் அப்படியே பெரட்டி தான் இந்த 501 அப்படிங்கிறத நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காப்புல. சரிங்களா நண்பர்களே? சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன கணிப்பில் இருக்குது, என்ன வரப்போகுது ஒரு சுருக்கமாக போனால் 864 அப்படிங்கிற இடத்துல 864 அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 209 இருக்குது. சரியா? 864க்கு 209 இருக்குது. 564க்கு 432 இருக்குது. 504க்கு 432 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 864க்கு 209 இருக்குது. ஸோ நேற்று நிறைய நண்பர்கள் இப்படியும் கணக்கு எடுத்திருப்பாங்க. 864 இந்த இடத்துல 209 இருக்குது, இந்த 209 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம அந்த மாதிரி பேட்டர்னில் பார்த்தோன்னா இந்த 6க்கு 0க்கு 0 அப்படிங்கிறது தான் கணக்கு. இந்த 6க்கு இந்த 0க்கு அந்த 6ன்னு கணக்கு வச்சும்போது 0 மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு, பாக்கி 2 நம்பர் மாறி இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துங்க. அப்படிங்கும்போது அதுக்கு நேராக கீழே இன்றைக்கி பி போல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி போல் அப்படியே 0 அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 0க்கு 0 வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா 0க்கு 1 வரலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்குக்கு வருது. ஓகேவா? உங்கள் கணக்கில் எடுத்துங்க. பி போர்டு என்னென்னா 0 அல்லது 1 உங்கள் கணக்கில் எடுத்துங்க. ஏ போர்டு என்ன பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதில் 5க்கு 4 அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன கணக்கு நேற்று எடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா 864 இல்லையா? 864 5க்கு 4 அப்படிங்கும்போது 8க்கு 7 732 ஒரு சில நண்பர்கள் எடுத்துருக்கலாம். மேபி வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல 8க்கு இதை அப்படியே தூக்கி காப்பி பண்ணி 209 அப்படின்னு கூட நம்ம கெஸ்ஸிங் எடுத்துருக்கலாம். ஓகேவா? ஆனால் நான் இப்போ கொடுக்குறது பி போல் 0 அல்லது 1 உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ஏ போர்ட் டார்கெட்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏ போர்டில் கடைசியாக பார்த்தோன்னா இந்த இடத்துல 8க்கு 9 வந்துருச்சு. போர்டு வைஸ் பார்த்துருவோம், அப்போ தான் நம்மளுக்கும் புரியும். 8க்கு 9 வந்துருச்சு, 8க்கு 1 வந்துருச்சு, 8க்கு 5 வந்துருச்சு. ஓகேவா? லாஸ்ட் டைம் 8க்கு 9, 8க்கு 1, 8க்கு 5 வந்துருச்சு. சரி, இப்போ என்னன்னா நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் 5 5ங்கும்போது நம்மளுக்கு 5க்கு 4, 5க்கு 2 அப்படிங்கும்போது 5க்கு ஃபஸ்ட்டு 5க்கு 4, 5க்கு 2 அப்படிங்கும்போது ஏ போல் ஏற்கனவே இந்த போர்டில் இந்த மாதத்தில் இந்த 13 தேதியில் வந்த கணக்குக்கு 5க்கு 4 வந்திருக்கு, 5க்கு 2 வந்திருக்கு. 5858 அதாவது 5258 அப்படிங்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இந்த இடத்துல 5285 அப்படின்ட்டுருக்கு. 5285 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு திரும்பி இந்த இடத்துல அவன் என்ன மாதிரி வைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 5க்கு திருப்பி அவன் 8 வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் ஒரு வேளை இவன் தான் இந்த நாட்களில் கூட்டி கழிச்சுலாம் வச்சிட்ருக்கான். அப்படிங்கும்போது 5க்கு 4,
5க்கு 4 5க்கு 2 அப்படிங்கும்போது இவன் 5க்கு 8 வைப்பான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் ஏ போர்டில் நான் வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு என் கணக்கில் திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா டைரக்ட் பவரில் அப்படிங்கிற மாதிரி வச்சால் இவன் ஏ போர்டில் 8 வைக்கலாம். அப்படி சப்போஸ் இவன் 8 வைக்கல அப்படின்னா எனக்கு இன்றைக்கி இவன் 9 வைக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, கணக்கில் 8 அல்லது 9. பி போர்டில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 0 அல்லது 1ன்னு சொல்லிட்டு. இப்போ சி போர்டு மட்டும் தான் பெண்டிங்கு. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஏன்னா நேற்று வந்து நான் ஆல் போர்டு 9 கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் 6 கொடுத்துருந்தேன். நம்ம டெய்லி 2:30 மணிக்கு கெஸிங்கில் 6, நேற்று முந்தானத்து 6 கொடுத்துருந்தோம், வெற்றி வந்துருச்சு. 6 வந்து ஆல் போர்டில் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி நாள் வந்து 2 4 கொடுத்தேன், அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. நேற்று வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக வந்து 9 வந்து எனக்கு ரொம்ப வர மாதிரி தெரிஞ்சிச்சு நண்பர்களே. எனக்கு கண்டிப்பாக 9 வந்துடணும், எப்படியோ ஒரு போர்டில் வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். கடைசியில் அவன் வந்து கவுத்துட்டான். நேற்று நான் என்ன எடுத்திருந்தேன்னா முக்கியமான செட்டாக 979 கூட என் கணக்கில் வந்துச்சு. ஒருவேளை 8க்கு 9 6க்கு 7 4க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கூட நினச்சா. கடைசியில் பார்த்தா இப்படி 501ன்னு சொல்லி நம்மளுடைய நெஞ்சை புண்ணாக்கி விட்டான். சரி, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதில் 551 551 154 15 அப்படின்னு திரும்பி வரலாமா? அப்படி 141 அப்படிங்கும்போது 414 அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஒரு வேளை சி போர்டில் இதுக்கு இவன் கொண்டு வந்தால், சி போர்டை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, லாஸ்ட் டைம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டு கணக்குப்படி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் வந்து நம்ம நேற்று என்ன பண்ணியிருப்போம்னா 4க்கு 7 கண்டிப்பாக வந்துடும் கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினச்சிருப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா 4க்கு 1ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்களா. 4க்கு 7 பவரில் கண்டிப்பாக வரும்ன்ட்டு நிறைய நண்பர்கள் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், சரி 4க்கு வந்து 9 வச்சுருவான், கண்டிப்பாக 9க்கு கொண்டு வந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் கூட ஒரு பக்கம் யோசித்தேன். எல்லாமே வந்து ஆப்படிச்சு விட்டாங்க. சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுடைய சி போர்டுக்கு 4க்கு 2 1க்கு 5 இப்போ வருஷப்படி அப்படியே பார்த்தோம்னா 4க்கு 2 1க்கு 5 5க்கு 5 5க்கு 1 1க்கு 4 4க்கு 1னா 4க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு திருப்பி இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு 5 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவன் சப்போஸ் 1க்கு 5 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 1க்கு 5 வரல, 414 அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதில் எப்படி 515 அப்படி சொல்லிட்டு இங்கே வந்துச்சோ, அதே மாதிரி 414 அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல 414 அப்படி சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. அப்படி சி போர்டில் இந்த 4 மிஸ் ஆனிச்சு அப்படின்னா ஏன் ஒருவேளை அதுக்கு அடுத்தபடியாக என்ன கொண்டு வரோன்றப்பட பார்த்தா 414 அப்படி வரலன்னா ஒருவேளை இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1க்கு 5 வந்துருச்சு, 1க்கு 5 2 தடவை வந்துருச்சு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1க்கு 5 1க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்படிங்கும்போது திருப்பி 1க்கு 4 தான் கொண்டு வருமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சி போர்டில் 4 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கிராஸாகவும் பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 0 இருக்குது, இங்கே 9 இருக்குது. சரிங்களா? 0க்கு 9 அப்படிங்கும்போது 0க்கு 9 அப்படிங்கும்போது ஒரு வேளை இங்கே என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு வேளை 0க்கு 9 அப்படின்னு ரிவர்ஸில் போகிறான். அப்படிங்கும்போது அதே மாதிரி 0க்கு இவன் ஒரு வேளை 8 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்து சொல்ல வைப்பான். சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அடுத்த நம்பராக சி போர்டில் 8. சரி, இப்போ மொத்தமாக ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 8. இதுதான் நான் எடுத்திருக்க கணக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணுவீங்களோ, இல்லை நேராக வைப்பீங்களோ, இல்லை சைடாக வைப்பீங்களோ, இல்லை எது வேணாலும் வைங்க, கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா அக்யூரேட்டாக சொல்லப்போனால் இதில் இப்படி தான் என் கணக்கு வருது. ஏன்னா இந்த ஒரு 14-13 நாளாக வந்த பேட்டர்னை வச்சு நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? நம்ம வந்து அந்த இன்னொரு சேனலில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். இதை அப்படியே சொல்லாதன்னு சொல்லாதீங்க. நாளையிலேருந்து அந்த 4Dக்கு மட்டும் தனியாக அந்த சேனலில் நம்ம கொடுத்துருவோம் நண்பர்களே. 4D அண்ட் சி போர்டு நம்மளுடைய சேனலில் நம்ம தனியாகவே நம்ம கொடுத்துடலான்னு பார்த்துட்ருக்கேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 2:30 மணிக்கு மேலே தான் நான் ஆல் போர்டு கொடுப்பேன். அதனால் ஆல் போர்டு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்துருங்க. டியருக்கும் நான் வந்து வாங்கி கெஸ்ஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து டியர் 1 மணிக்கு கிடையாது. இந்த மேலே வரக்கூடிய நாட்களில் டியர் 6 மணி அண்ட் 8 மணி மட்டும்தான். அதுக்கு ஆல் போர்டு தேவைப்படுற நண்பர்களுக்கு நான் வந்து 100 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் இப்போதைக்கு என்னால் என்ன சொல்ல முடியும் ஆல் போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற கணக்குக்கு ஆல் போர்டு நான் வந்து 4 தான் சொல்லுவேன். இப்போதைக்கு இதான் இருக்குது. பார்ப்போம் எப்படி மேற்கொண்டு கணக்குகள் வருது அப்படிங்கிறது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நான் வேறு எதுவும் நிறையா கொடுக்குற மாதிரி இல்லை. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. இதுதான் நான் கொடுக்குற கணிப்பு. நான் எடுத்துருக்கிறது 2 செட்டு தான். சரியா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஏசி அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான செட்டாக நான் கொடுக்குறது 9-4 ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நம்ம விஷயம். கரெக்டாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸில் நம்மளுக்கு வந்து கார்னியா ப்ளஸில் கடைசி அடித்த ட்ரா வந்து ஒரு ட்ரா ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கார்னியா ப்ளஸுக்கு நிர்மலுக்கு 9432 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு நேற்று வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4501 அப்படிங்கும்போது இதில் 9க்கு 9 4க்கு 4, 4க்கு 8 5க்கு 9, 3க்கு 2 0க்கு 9, 2க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு 0. ஸோ இதுபடி கணக்குப்படி பார்த்தா 4990 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் வருது. கணக்கில் வந்துச்சுன்னா இதையும் சேர்த்து எடுத்துங்க. அவ்வளோதான். சரிங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலில் 4D அண்டு சி போர்டு மட்டும் அது நாளையிலேருந்து நம்மளுடைய சேனலில் நாளையிலேருந்து என்ன இன்னையிலேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இன்னும் மேலே தினசரி நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு 5 மணி 30 நிமிடங்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து 5:30 PM ஷார்ப்பாக நம்மளுடைய 2 சேனல்லையுமே 2 விதமான வீடியோ டெய்லியும் நம்ம மேலே வந்துடும். நேரம் தவறாது. மறக்காமல் அந்த டைமுக்கு ஸ்டே டியூன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய வெற்றிகள் தொடர் வெற்றியாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் இனிய நாளாக அமையும். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.